அனைவருக்கும் வணக்கம். நாம அக்கு ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கு ஒரு மருத்துவர் புத்தகத்தை படித்து உடலை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்ளும் ஒரு முயற்சியில் இருக்கின்றோம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, எதிர்ப்பே உயிர்ப்பு. உடலோட தேவையை அறிவிக்கும் செயல்தான் உடலின் மொழி. உடல் தன்னோட தேவையை எந்த விதத்துல அறிவிக்குதோ அதுதான் உடலின் மொழி. அதுக்கப்புறம் உடலுக்கு எந்த ஞானத்தையும் யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை. அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது தூசிக்கு எதிரான தும்மல் ஆனாலும் சரி, கெட்டுப்போன உணவுக்கு எதிரான வாந்தியாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ஆரோக்கியத்தின் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம். ஒரு உடல் முழு உயிர்ப்போடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அதனுடைய எதிர்ப்பு இயக்கத்தின் மூலம் உணர முடியும். ஆனா நம்ம இந்த எதிர்ப்புகளை நோயின்னு புரிஞ்சுக்கிறோம். இது தவிர விஞ்ஞான பூர்வமான மூட நம்பிக்கைகள் நம் உடலின் இயல்பை உணர தடைகளாக இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி எதிர்க்கும் வேலை செய்யும் பொழுது நமக்கு உடல்ல சின்ன கஷ்டங்கள் ஏற்படுது. ஆனா இந்த சின்ன கஷ்டங்கள் பெரிதா அல்லது இந்த கழிவுகள் உடலில் ஏற்படுத்தும் நோய் பெரிதா? இது உடல் முடிவு செய்யுது. ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் வெளியேற்றும் வேலையை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம எல்லாருக்குமே புத்தி, அறிவு இருக்கு. ஆனா உடலிற்கு துணை செய்வதுதான் அறிவின் வேலை. ஆனா நம்ம அறிவின் மூலமாக என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை வச்சு உடலுக்கு தடை செய்வோமானால் அந்த உடல் அறிவையும் எதிர்க்கிறது. உடல் ஒரு பொழுதும் தனக்கு தீங்கு விளைவிப்பதை ஏற்க தயாராக இல்லை, வெளியேற்றியே தீரும். இந்த மாதிரி வெளியே தள்ளுற எல்லாமே உடலின் இயல்புக்கு மாறானது, தீங்கு விளைவிப்பது. அதை வெளியேற அனுமதிப்பதுதான் ஆரோக்கியத்தின் வழி. ஏன்னா உடல் எப்பொழுதுமே தவறு செய்வதில்லை. உடலை அதன் போக்கில் அனுமதித்தால் எப்பொழுதுமே நமக்கு உடல் கேடு இல்லை. சோ இதையெல்லாம் தான் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப பகுதி 1 4ஆம் பாகத்தை பார்க்கலாம். தலைப்பு பசியை புசிப்போம். பசியை புசிப்போம். சாப்பிடுவது என்பது நம்ம அனைவருக்குமே பிடித்த விஷயம். எப்பொழுதெல்லாம் சாப்பிடலாம் என்ற கேள்விக்கு நேரத்திற்கு சாப்பிடலாம் என்ற பதிலும் வைத்திருக்கிறோம். நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ நேரம் என்பது எது? ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஒரு விஷயத்தை புறவயமாக பார்ப்பது நவீன விஞ்ஞானம், அகவயமாக அறிவது மரபு வழி அறிவியல். வெளிப்புற விஷயமாக பார்ப்பது நவீன விஞ்ஞானம், உள்புறமாக பார்ப்பது மரபு வழி அறிவியல். இந்த நேரம் என்ற சொல்லிற்கு உருவம் கொடுப்போமே ஆனால் அது கடிகாரமாக மாறுகிறது. இந்த கடிகாரம் காட்டுகிற நேரத்திற்கு சற்றும் தாமதிக்காமல் நாம் சாப்பிட்டு வருகிறோம். இது தவறான செயல். காலை உணவு எத்தனை மணிக்கு சாப்பிடணும், மதிய உணவு எத்தனை மணிக்கு சாப்பிடணும், ராத்திரி உணவு எத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நேரம் டைம் டேபிள் போட்டு வச்சு சாப்பிடுறோம். சோ நேரம் ஆயிடுச்சுன்னா நேரம் ஆயிடுச்சு சாப்பிடணும் இப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது. இது புறவயமாக பார்ப்பது. இந்த மாதிரி கடிகாரம் காட்டுகிற நேரத்துக்கு தாமதிக்காமல் சாப்பிடுவது தவறான செயல். நேரம் என்பதை அகவயமாக அறிவோமானால் அது பசிக்கிற நேரத்தை குறிக்கிறது. சோ நேரத்துக்கு சாப்பிடுனா உண்மையில என்ன அர்த்தம்னா, பசி வருகிற நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். நம்ம கடிகார நேரத்துக்கு சாப்பிடணும்னு தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். இவ்விரு விளக்கங்களில் எது அறிவியல் பூர்வமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள மீண்டும் உணவிற்கே வருவோம். அதாவது கடிகார நேரத்துக்கு சாப்பிடணுமா இல்ல பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடணுமா, இந்த 2 விளக்கங்களில் எது அறிவியல் பூர்வமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள மீண்டும் உணவிற்கே வருவோம். உணவை நாம் ஏன் சாப்பிடுகிறோம்? உடலுடைய தேவைக்காக. அப்படியானால் உடல் தன் தேவையை பசி மூலம் உணர்த்தும் பொழுது சாப்பிட வேண்டுமா அல்லது கடிகார நேரத்திற்கு சாப்பிடலாமா? ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உடலுக்கு இதுதானே எரிபொருள்,
சாப்பிடும் உணவு என்பது உடலுக்கான தேவை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடல் தன்னுடைய தேவையை பசி மூலம் உணர்த்துகிறது அல்லவா? அதற்கு எரிபொருள் தேவைப்படும் பொழுது அது பசி என்ற மொழி மூலம் உணர்த்துகிறது. அப்ப சாப்பிடணுமா, இல்ல பசியே இல்ல, கடிகார நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடலாமா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பசித்து புசி என்பது அறிவியல் கோட்பாடு. உடலின் தேவையை உணர்ந்து அது கேட்கும் பொழுது உணவளித்தால் அதனை ஆற்றலாக மாற்றி நமக்கு தருகிறது, ஆற்றலாக மாற்றி நமக்கு உதவுகிறது. நாம் கடிகார நேரத்திற்கு உணவளித்தால் உடல் தன் தேவையற்ற உணவை புறக்கணிக்கிறது, கழிவாக மாற்றி ஆற்றல் பெறாமல் வெளியேற்றுகிறது. பசி என்பது உடலின் அடிப்படை மொழி. தற்கால மனிதர்களில் பெரும்பாலோர் பசி என்ற உணர்வை சந்தித்ததே இல்லை. பசி வருதுன்னா உடல் நீங்க கொடுக்கிற உணவை என்னால ஜீரணிக்க முடியும், இப்பொழுது நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு மொழி. அந்த மாதிரி பசிக்கும் பொழுது நம்ம உணவளித்தால் அந்த உணவை அது செரித்து சக்தியாக மாற்றி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா அதே டைம் ஆயிடுச்சு, பசி இல்ல ஆனா டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணவு உடலுக்கு தேவைப்படவில்லை. அப்ப அது என்ன பண்ணுது? அதை ரிஜெக்ட் பண்ணுது. சக்தியாக மாற வேண்டியதை கழிவாக மாற்றி வெளியேற்றுகிறது. சோ பசி என்பது உடலின் ரொம்ப பேசிக்கான ஒரு மொழி. ஆனா இன்னைக்கு காலத்துல மனிதர்கள்ல மெஜாரிட்டி பேருக்கு பசிங்கிற ஒரு உணர்வே அனுபவம் ஆவதில்லை. பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுறாங்க. முந்தின சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகுவதற்கு முன்னாடியே சாப்பிட்டா பசிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இது வேற நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம், பசினா என்னன்னே தெரியாம வளர்த்துட்டேன் என் குழந்தைங்கள அப்படின்னு. அதாவது பொருளாதார வசதி இல்ல, ஆனாலும் தேவைகளை நிறைவேற்றினேன் அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா அந்த பசிங்கிற உணர்வு வர விடுவதற்கு முன்னாடியே உணவை கொடுப்பது என்பது சரிதானா அப்படிங்கறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உணவை சாப்பிடும் முன்னால் பசியை அனுபவம் செய்ய வேண்டும். நாம் உணவை சாப்பிடும் முன்னால் பசியை அனுபவம் செய்ய வேண்டும். அப்படி பசித்து புசிக்கும் பொழுது உடலின் தேவை முழுமையாக நிறைவேறுகிறது. பசித்து புசிக்கும் பொழுது உடலின் தேவை முழுமையாக நிறைவேறுகிறது. இப்பொழுது புதிதாக இயற்கை மருத்துவம் என்ற பெயரில் தண்ணீரை அதிகாலையில் லிட்டர் லிட்டராக குடிக்கும் பழக்கம் வந்திருக்கிறது. பசி என்ற உணர்வு எப்படி உணவை கேட்கிறதோ அதே போன்று தாகம் என்ற உணர்வு தண்ணீர் கேட்கிறது. தாகமில்லாத அதிகாலையில் 1.5 லிட்டர் தண்ணீரை குடித்து பாருங்கள். முதலாக நீங்கள் முயற்சிக்கும் பொழுது உடல் அதை நிராகரிக்கும். வாந்தி உணர்வை பெறுவீர்கள். வாந்தி என்பது உடலின் நிராகரிப்பு என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் அல்லவா? தாகமின்றி தண்ணீர் அருந்துவதும் பசியின்றி சாப்பிடுவதும் இயற்கை மீறல். இதனை நாம் நவீன விஞ்ஞானத்தை பின்பற்றி கட்டாயமாக செய்து வந்தால் என்ன ஆகும்? தாகம்ங்கிறதும் பசிங்கிறதும் இயற்கை. ஆனா தாகம் இல்லாம தண்ணீர் குடிக்கிறதும் பசியே இல்லாம சாப்பிடுவதும் இயற்கையை மீறுவதாகும். இப்ப நாம நவீன விஞ்ஞானத்தை பின்பற்றி கட்டாயமாக செய்து வந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இதுல 4 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. முதல் பாயிண்ட், பசிக்கும் பொழுது நீங்கள் உணவை மறுத்து வந்தால் பசி உங்களை புறக்கணிக்கும். நீங்கள் பசி என்ற உணர்வை இழந்து விடுவீர்கள். சில பேர் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடல் பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது சாப்பிடாம இருந்தால் பசி அவர்களை புறக்கணித்து விடும். பசிங்கிற உணர்வே போய்விடும், அந்த உணர்வையே இழந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட், பசிக்காத போது நீங்கள் உணவை திணித்தால் உணவை கண்டாலே வெறுப்பாக இருக்கும். உணவை பசி புறக்கணிக்கும். பசிக்கிற பொழுது சாப்பிட முடியாது. எப்படி பசி வந்துடுச்சு சாப்பிடல அப்படின்னா பசி புறக்கணிக்குமோ, அதே போல பசிக்காதப்போ உணவை திணித்தால் கூட உணவை பசி புறக்கணிக்கும்.
அப்ப நிஜமாகவே பசிக்கிற பொழுது சாப்பிட முடியாம போயிடுங்கிறாங்க. சோ இரண்டுமே தவறு. இது உணவுக்கான விதிகள். அதாவது மூன்றாவது பாயிண்ட். தாகம் இல்லாத போது நீங்கள் தண்ணீர் குடித்து வந்தால் தாகம் நீரை புறக்கணிக்கும். தண்ணீரை லிட்டராக குடித்தாலும் உங்கள் தாகத்தை தணிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அவ்வளவு தாகம், அவ்வளவு தண்ணி குடிச்சேன், வயிறே வெடிச்சிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தாகமே இல்லாம தண்ணீர் குடிச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தாகம் ஏற்படும் பொழுது நாம குடிக்கிற தண்ணீர்னால தாகத்தை தணிக்க முடியாமல் போகிறது. ஏன்னா இயற்கை மீறல் நடந்திருக்குல்ல. நான்காவது பாயிண்ட். தாகம் இருக்கும் பொழுது நீங்கள் நீரை மறுத்து வந்தால் தாகம் உங்களை புறக்கணிக்கும். தாகம் என்ற உணர்வை இழந்து விடுவீர்கள். தாகம் இருக்கு, ஆனா டைம் இல்ல, இல்ல ஏதோ ஒரு அலட்சியம், தண்ணீர் குடிக்கவே இல்லை அப்படின்னா தாகம் என்ற உணர்வை இழந்து விடுவீர்கள். சோ இந்த 4 பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, பசிக்கும் பொழுது சாப்பிடுறத மறுத்தால் பசிங்கிற உணர்வை இழந்து விடுவீர்கள். பசிக்காத போது உணவை திணித்தால் பசிக்கும் பொழுது சாப்பிட முடியாம போயிடும். மூன்றாவது, தாகம் இல்லாத போது தண்ணீர் குடித்தால் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் தாகத்தை தணிக்க முடியாது. தாகம் இருக்கும் பொழுது தண்ணீரை குடிக்காமல் இருந்தீங்கன்னா தாகம் என்ற உணர்வை இழந்து விடுவோம். சோ இது 2 விதமான தவறுகளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. இது நம்முடைய வாழ்க்கையிலேயே உடலை நம்ம கவனிச்சு வந்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் சரிதான் அப்படிங்கிறத நம்மால அனுபவம் பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். பசியையும் தாகத்தையும் தொடர்ந்து உணராமல் இருப்போமே ஆனால் செரிமான கோளாறு துவங்கி சர்க்கரை நோய் வரைக்கும் எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் உடல் இடம் கொடுக்கும். பசியும் தாகமும் நமக்கு உணர வேண்டும். ஆனால் அதை தொடர்ந்து உணராமல் இருப்போமானால் செரிமான கோளாறு ஏற்பட்டுவிடும், இன்டைஜஷன். அப்போ சர்க்கரை நோய் வரைக்கும் எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் உடல் இடம் கொடுக்கும். பசி, தாகம், தூக்கம் போன்ற உணர்வுகள் இயற்கையான உடலின் தேவைகள். உடலின் தேவைகளை அறிந்து அதற்கு மாறு செய்யாமல் துணை நின்றால் ஆரோக்கியம் நிரந்தரமாகும். பசி, தாகம், தூக்கம் இதெல்லாமே இயற்கையான உடலின் தேவைகள். இந்த உடலின் தேவைகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு எதிராக இல்லாமல் துணையாக இருந்தோம் என்றால் நிரந்தரமான ஆரோக்கியம் கைகூடும். சவுண்ட் பாடி, சவுண்ட் மைண்ட். ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம் என்பார்கள் மேலை நாட்டு அறிவியலாளர்கள். ஆரோக்கியமான உடலில் இருந்தே ஆரோக்கியமான நற்சிந்தனைகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது மனசுல ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படும். ஆரோக்கியமற்ற உடல் எதிர்வினை எண்ணங்களையே ஏற்படுத்தும். உடல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும்னு சொல்றாரு. கவலை, துக்கம், பயம், கோபம், வெறுமை, பொறாமை போன்ற உணர்ச்சிகள் மனித இயல்புகள் அல்ல. இதெல்லாம் நம்முடைய உண்மையான இயல்புகள் கிடையாது. கவலை, துக்கம், பயம், கோபம், வெறுமை, பொறாமை இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே, எமோஷன்ஸ் எல்லாமே மனித இயல்புகள் கிடையாது. நோயுற்ற உடலால் தோற்றுவிக்கப்படும் நோயுற்ற எண்ணங்கள். உடல்ல நோய் இருக்கும் பொழுது நெகட்டிவ் திங்கிங்லாம் வருது. அதெல்லாம் தான் நம்ம கவலை, துக்கம், பயம்லாம் சொல்றோம். அதனால உடல் வளர்த்து உயிர் வளர்ப்போம். அதாவது உடலின் ஆரோக்கியத்தை வளர்த்து உயிரின் ஆரோக்கியத்தை வளர்ப்போம். இதுதான் நம்ம இன்றைய பகுதியில் நாம தெரிந்து கொண்ட விஷயங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னொரு பாகத்தை நாம படித்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.